இந்த அனுதின தியானத்துக்கான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 3 வசனம். நான் வாசிக்கிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவர்களெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இதற்கு தலைப்பு என்ன என்று சொன்னால், ஹீ இஸ் ஆல், அவர்தான் எல்லாமா இருக்கிறார். ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், சிருஷ்டிகர்த்தா அவர்தான். ஆனபடியால் தானே மனிதனை படைத்த போது தம்முடைய சாயலாய் படைத்தார். அவன் ஆண்டவரை விட்டு விலகின பொழுது அவனுடைய இருதயம் நொறுங்குண்டதாய் காணப்பட்டு விடுமே என்று சொல்லிதான் அந்த நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கும்படியாக மீண்டுமாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனான இயேசுவை அனுப்பி மனிதன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாகும்படி அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சிலுவையிலே அங்கே ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். இந்த இருதயம் நொறுங்குண்டவர்கள் யாராயிருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நட்சத்திரங்களை இலக்கத்தை எண்ணி அவர்களெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரங்களையே பெயரிட்டு அழைக்கிற தேவன் நம் ஒவ்வொரு மீதும் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம மீது சிந்தனையாக இருக்கிறார். அவர்தான் எல்லாம் என்று சொல்லி நாம் தியானித்து மகிழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.